Welcome to AB Math channel, chapter 2, numbers and sequences, exercise 2.10ல 5 problems வரைக்கும் பார்த்தோம். இப்போ 6th sumல இருந்து பார்க்கலாம். 6th sumல பார்த்தீங்கன்னா 6th 1 mark வேணா 7 to the power 4k is congruent to dash modulo 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட அப்போ இந்த என்ன அர்த்தம், இங்கே ரிமைண்டர் தானே எழுதுவோம். கான்குரன்ஸ்னால இந்த போர்ஷனில் வர்றது என்னப்பா, ரிமைண்டர். ஸோ 7 to the power 4k, கேன்றது எனி இன்டீஜர். அப்போ எது கொடுத்தாலும் இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 7 பவர் 1னா 7 வரும், 7 ஸ்கொயர்னா 49 வரும், 7 கியூப்னா 7 into 7 into 7 இல்லையா, 3 times 7 7s are 49, 49 into 7 9 7s are 63, remaining 6, 4 7s are 28 plus 6 34, 343. இப்போ இது 100 விட அதிகமாக இங்கே தான் வருது. பட் 343-ஐ 100 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 43 வருது. அப்போ எனக்கு பவர் போடுறப்ப இதாகும். ஸோ இன்னும் அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். 7 power 4னா 7-ஐ 4 times மல்டிப்ளை பண்ணோம். 7 7s are 49, 7 7s are 49. இப்போ 49 into 49னா 49 ஸ்கொயர் வரும். ஸோ 49 ஸ்கொயர்னா 16, 81, 2 4s are 8, 8 9s are 72, 1 ஓகே 2401 வரும். ஸோ இதை 100 டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 1 வரும் இல்லையா. இதை 100 டிவைட் பண்ண என்ன வரும், எனக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ நான் அப்போ இந்த ரிமைண்டர் வந்து சின்ன நம்பராக இருக்க மாதிரி உள்ளதை டேர்மை எடுத்து ஆர்கியூ பண்ணால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் கான்குரன்ஸில். அப்போ நான் இதை எப்படி எழுத போகிறேன்னா, 7 to the powerனா எனக்கு என்ன வந்திருக்கு, 2401 வந்திருக்கு. ஓகேவா. அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதலாம்னா, எனக்கு இங்கே பவர், அப்போ எனக்கு 7 பவர் இங்கே 2401 கான்குரண்ட் டு 1 மாடுலோ 100ன்னு எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், கான்குரன்ஸில் இதோட டிஃப்ரென்ஸ் b மைனஸ் a இஸ் டிவிசிபிள் பை nன்னு சொல்லுவோம். 2401ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணினா 2400 வரும், அது 100ஆல் டிவைட் ஆகும். மீனிங் கரெக்டாக வருதுங்களா. கான்குரன்ஸ் டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுருக்கீங்களா. a இஸ் கான்குரண்ட் டு b மாடுலோ m அப்படின்னா b மைனஸ் a இல்லை a மைனஸ் b இஸ் டிவிசிபிள் பை m. ஓகேவா, இதுதானே டெஃபினிஷனு. அப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இந்த நம்பராக டிவைட் ஆகணும். இதுக்கு ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னது, 2400. இது கண்டிப்பாக 100 டிவைட் ஆகும்ல, டிவைட் ஆகுதா, 24 வருதா. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, இட்ஸ் டிவிசிபிள் பை எம். இப்போ என்னது கண்டிப்பாக இது டிவைட் ஆகுது. அப்போ இந்த 2401 தான் நான் 7 power 4ன்னு எழுதுறேன். இஸ் கான்குரண்ட் டு 1 மாடுலோ 100. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பவர் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போத் சைட்ஸ் பவர் ரைஸ் அப் பண்ணுறேன் கேவை. போத் சைட்ஸ் வந்து கான்குரண்ட்டில் அது வந்து பாசிபிள் இல்லையா, ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ a பவர் m த ஹோல் பவர் என்ன, a பவர் mn அப்படின்னு படிச்சிருக்கோம். a பவர் m த ஹோல் பவர் என்ன, a பவர் mn அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இந்த ரிசல்ட். அப்போ 4 into kனா 4k இஸ் கான்குரண்ட். 1ஓட பவர் எனிதிங்காக இருந்தாலும் 1 தான் வரும். ஸோ மாடுலோ 100. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சரு, 1 தான் வரும். அப்போ 1ன்றது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஏல இருக்குது. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஓகேங்களா. அடுத்தது 7th சம். செவன்த் சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, f1 வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, f2 வந்து 3 அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது fன்றது f suffix n minus 1 plus f suffix n minus 2. அப்படின்னா நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, f5ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்னக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ f suffix 5 minus 1னா 4 வரும், 5 minus 2னா 3 வரும். பட் நான் f4 f3 வேல்யூ தெரியுமானா தெரியாது. நமக்கு எது தான் தெரியும், f1 f2 தான் தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் எது கண்டுபிடிச்சிக்கணும், f3 f4 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அப்போ நான் f3 கண்டுபிடிக்கிறேன். f3 என்னுக்கு பதிலாக என்ன போடுறேன், இப்போ 3. அப்போ 3 minus 1னா என்ன வரும், f2 வரும். இங்கே 3 minus 2னா 1 வரும்.
F2 plus F1. F2 என்னமா 3. F1 என்னமா 1. 3 plus 1 என்னது 4. அப்போ F3 வந்து 4. அடுத்து F4 3 இல்லையா? F4 என்னது 4 minus 1 F3. 4 minus 2 F2. F3 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 4ன்னு. F2 சம்மில் கொடுத்துருக்காங்க 3. 4 plus 3 7. இப்போ எனக்கு F5 கண்டுபிடிக்கலாம். F4 therefore F5 equal to F4 plus F3 F4 என்னது 7. F3 என்னது 4. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 11. இப்போ 11 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டி. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 11. ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் 8th சம். அதில் பார்த்தீங்கன்னா the first term of an arithmetic progression is unity. First term of an arithmetic progression. First term என்னது a. a வந்து யூனிட்டினா 1. and the common difference is 4. common difference என்னமா d. அது வந்து 4. which of the following will be term of this arithmetic progression? கீழே 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களே, அதில் 4 சப்டிவிஷனில் எது வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் டேர்மில் இருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கிற வச்சு எழுதலாம். a ஈக்குவல் டு 1 d ஈக்குவல் டு 4னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேர்ம் வச்சு பேசுகிறாங்க இல்லையா? அப்போ nth டேர்ம் ஆஃப் அன் ஏபி என்னது? அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் nth டேர்ம் ஆஃப் அன் என்னது? tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஓகேவா? அப்போ tn என்னன்னு தெரியாது, பட் a என்னன்னு தெரியும் 1 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 4. ஓகேங்களா? அப்போ 1 ப்ராக்கெட் நம்பரோ சைனோ இருந்தால் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 ப்ளஸ் 4 இன்ட்டு n 4n ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 4 4. ஸோ இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரெண்டு நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனை போடுவோம். இப்போ 4ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 3. 4க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போ tnன்றது என்னது? 4n மைனஸ் 3. அப்போ எனக்கு இது அவங்க என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி டேர்ம் ஆஃப் திஸ் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்? இதில் எந்த டேர்ம் வந்து இந்த அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த +3 வந்து -3 வந்து ஈக்குவல் இங்கே வந்தால் +3 ஆயிரும் 4n. அப்போ இதில் இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எந்த டேர்ம் வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்குதோ அதான் இதோட ஆன்சர்னு நான் கொண்டு வரலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், அங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன் 4 5 5 1 இருக்குது. ஓகேவா? அதோட இப்போ சப்போஸ் இது tn இருந்துச்சுன்னா அதோட 3 ஆட் பண்ணுங்களேன். 3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 5 5 4 வரும். 4 என்னென்ன அர்த்தம்? இது மல்டிபிள் ஆஃப் 4னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அந்த நம்பர் 4ஆலே டிவைட் ஆகும். அப்படி தானேம்மா? 8ன்றது மல்டிபிள் ஆஃப் 4, அது கண்டிப்பாக 4ஆலே டிவைட் ஆகும். அதேமாதிரி 12ன்றது மல்டிபிள் ஆஃப் 4, 12ம் 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ இது மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது என்னவாகும்? 4ஆல் டிவைட் ஆகணும். 4ஆல் டிவைட் ஆகிறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்? லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து கன்சிடர் பண்ணி பார்ப்போம். அந்த எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அந்த 1s பிளேஸையும் 10s பிளேஸையும் எடுத்து என்ன பண்ணுவோம்? 4ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ இது 4ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் வரும் இல்லையா? 3 4 12 ரிமைண்டர் வருது இல்லையா? அப்போ ரிமைண்டர் இருந்தால் இந்த நம்பர் கிடையாது. அப்போ அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் என்ன நம்பர் இருக்குது? 10091 இருக்குது. அதோட 3 ஆட் பண்ணுங்கள். அப்போ 10094 வரும். ஸோ 94னா இதை மல்டிபிள் ஆஃப் 4n இருக்குது. ஸோ டிவைட் பை 4னு சொல்லி பார்க்கலாம். 4னு எடுத்திங்கன்னா 2 4s are 8, ரிமைனிங் 1. ஸோ இதுவும் வராது, இந்த நம்பரும் வராது. அப்போ அடுத்த நம்பர் என்னென்னு இருக்குது? 7881. ஸோ 7881ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 7884. 84ல் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 4s are 8, 1 4s are 1. ஸோ அப்போ இந்த நம்பர் தான் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. ஓகேவா? அப்போ எனக்கு எந்த டேர்மு இது வந்து 7881 தான். அப்போ ஆப்ஷன் சி 7881 தான் இந்த சம்முக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? 9th சம் பார்த்தீங்கன்னா, இஃப் 6 times 9th சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 times of an AP is equal to 6 times of the term of an AP. அப்போ 6 times
6th term. Okay, of an AP is equal to the 7 times the 7th term. 7 times the 7th term. அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Then the 13th term of the APS. அப்போ 13th termோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த T60 எனக்கு பதிலாக நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A plus n minus 1 into Dன்னு தெரியும். ஸோ 6 into A plus n minus 1, 6 minus 1 into D equal to 7. T7 அப்படின்னா A plus 7 minus 1னா 6D. ஓகேங்களா? அப்போ இங்கே 6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6A ப்ளஸ் இங்கே 6 minus 1னா 5 வரும். 6 5s are 30D equal to 7 into Aனா 7A ப்ளஸ் 6 into 7னா 42D. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 0 வச்சுக்கலாம். 7A ப்ளஸ் 42D அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் 6A இங்கிட்ட வந்துச்சா மைனஸ் 6A ப்ளஸ் 30D வந்துச்சுன்னா மைனஸ் 30D. அப்போ 7A மைனஸ் 6Aனா A. 42 மைனஸ் 30னா டிஃப்ரென்ஸ் இருந்தால் பெரிய நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ 42ல் 30 சப்ட்ராக்ட் பண்ணால் 12 வரும். 12 பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சென்டருக்கோ அது போடணும். 12D. அப்போ 12D இது எப்படி எழுதலாம்னா A ப்ளஸ் 12 minus 13 minus 1 into D equal to என்ன எழுதலாம், 0ன்னு எழுதலாம். இப்போ இது A plus n minus 1 into D ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா எழுதலாம், T13 equal to 0. அப்போ 13th term என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் 9th சம்முக்கான ஆன்சர். அடுத்து 10th சம். AP consists of 31 terms. ஒரு arithmetic progressionல 31 terms இருக்கு. ஓகேங்களா? அப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா, it is the if the 16th term is m. அதாவது மொத்தம் n வந்து 31 terms இருக்கு. 16th term is m. அதாவது T16 வந்து m. Then the 13th term of an AP. அப்போனா 13th term of an AP என்னன்னு சொல்லி நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இப்போ T13னா கேட்குறாங்க. ஓகே. The sum of all the terms of an AP. Then the sum of all the term of an AP. Sorry, 13th term கேட்குற sum of all the term of an AP. இந்த termோட sum of the terms கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா T16லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். T16 equal to m. A plus Tn equal to நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா A plus n minus 1 into Dன்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா அப்படி இல்லைன்னா T16 equal to A plus 16 minus 1னா 15D equal to m. ஓகேவா? இதை ஒரு ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது சம் ஆஃப் தி டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. Sn equal to n/2 into 2A plus n minus 1 into D. அப்போ இங்கே என்னன்றது என்னமா, 31/2 2 times of A 2A plus n minus 31 minus 1 into D. So 2A plus 30D. 31/2 2A plus 30D வரும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 காமனாக எடுத்துடலாங்களா? எடுத்துட்டோன்னா 31/2 2 தான் காமனாக எடுத்துச்சுன்னா A ப்ளஸ் 30ல் 2 போயிடுச்சுன்னா 2 times of 15 தான் இருக்கும். அதில் 2 தான் அவுட் சைடு எடுத்து வச்சா அப்போ 15D இருக்கும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 31 into A plus 15Dன்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த A plus 15Dக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ப்பா, எம்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ எனக்கு என்ன வருது, சம் ஆஃப் தி டேர்ம்ஸு 31mன்னு வருது. அப்போ 31mன்றது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் சி. அப்போ 10th சம்முக்கான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி 31m. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். தேங்க்யூ.